ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகையர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களின் வெற்றி திரைப்படங்களின் வரிசையில் 1964 வெளியான திரைப்படம் தான் வேட்டைக்காரன் அப்படிங்கிற திரைப்படம். தேவர் ஃபிலிம்ஸ் MMA சின்னப்ப தேவரின் இளைய சகோதரர் MA திருமுகம் அவர்களின் இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகையர் திலகம் சாவித்ரி, நடிகவேல் MR ராதா, MN நம்பியார், அசோகன், நாகேஷ், MV ராஜம்மா, மனோரம்மா, பேபி ஷக்கிலா போன்ற பல அற்புதமான நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரை இசை திலகம் KV மகாதேவன் அவர்கள். இந்த வேட்டைக்காரன் திரைப்படத்துடைய கதை எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாயகன் பெரிய எஸ்டேட் ஓனர் மற்றும் வேட்டைக்காரர். அவருக்கு எப்போதுமே காட்டுக்குள்ளே போய் விலங்குகளை வேட்டையாடுவதில் ரொம்பவே இஷ்டம். இவருக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சாதான் வீட்டில் தங்குவார் அப்படின்னு நாயகனின் அம்மா நினைக்கிறாங்க. நாயகனின் எஸ்டேட் மேனேஜர் தான் வில்லன். அவன் ஆள் இல்லாத போது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு சில பத்திரங்களையும் பணத்தையும் கொள்ளையடிக்க முயல்கிறான். அப்போது நாயகனின் அம்மா பார்த்துடுறாங்க. ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விடுறான். நானும் என் தம்பியும் ட்வின்ஸு, நீங்கள் பார்த்த திருடன் என் தம்பியாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். நாயகன் நாயகியை காட்டுக்குள்ளே சந்திக்க 2 பேருக்கும் காதல் வந்துருச்சு. நாயகன் வசதியானவர் அப்படிங்கிறதுனால நாயகியின் அப்பா திருமணத்திற்கு சம்மதிக்கிறாரு. வில்லனான எஸ்டேட் மேனேஜர் நாயகனை கொன்றுவிட்டு நாயகியை அடைய நினைக்கிறாரு. வில்லனின் எண்ணம் நிறைவேறியதா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி சுவாரஸ்யமான கதை. நாயகனை கொல்ல நாயகியின் உடையை சிறுத்தைக்கு மோப்பம் பிடிக்க கொடுத்து பழக்கும் வில்லன் பின் நாயகன் ஒரு சிறுத்தையை சுட்டதும் இன்னொரு சிறுத்தை பழிவாங்க நாயகன் வீட்டிற்கு போகும் என கணித்து அதற்கு வழிவகை செய்யும் காட்சிகள் எல்லாமே பரபரப்பாகவே இந்த திரைப்படத்தில் அமைஞ்சிருக்கும். மிக மிக சாதாரணமான ஒரு கதை கருவை விறுவிறுப்பான திரைக்கதையால் வெற்றி படம் ஆக்கிய லாவகம் ரொம்பவே அற்புதமாக அமைஞ்சிருக்கு. காமெடியனுக்கு ஒரு சோலோ சாங் டான்ஸ் கொடுத்து மேற்கத்திய பாணி நடனம் அமைத்த விதமும் சூப்பர் அப்படின்னே சொல்லலாம். காச நோயால் பீடிக்கப்பட்ட நாயகி தன் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது என்ற விஷயத்தை வச்சு அமைக்கப்பட்ட சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் தாய் குலங்களை கலங்க வச்சுது அப்படின்னே சொல்லலாம். வேட்டைக்காரன் படம் தொடங்கிய நேரம் தேவர் ஃபிலிம்ஸ் படங்கள் எல்லாத்துக்குமே KV மகாதேவன் அவர்கள் தான் வழக்கமாக இசையமைப்பார். இந்த முறை வேறு இசையமைப்பாளரை போட தேவர் முடிவு செஞ்சிருக்காரு. இந்த தடவை MSV அவர்களை மியூசிக் டைரக்டராக ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு போயிருக்காங்க. அதிரடியாக ஒரு தொகையை சொல்லி அதை அவர் கண்முன்னே கட்டுக்கட்டாக கொட்ட அதிர்ந்து போனாராம் MSV. சரின்னு ஒப்புக்கொள்ள முடிவு செய்த நேரம் உள்ளே இருந்து MSVயோட தாயார் அழைத்தாங்களாம். என்னம்மா என்று கேட்டவரை பலார் என்று அறைந்தாராம் அவருடைய தாயார். ஏண்டா, மகாதேவன் மாமா நமக்கு எவ்வளோ உதவிகள் செஞ்சுருக்காரு, அவர் பட வாய்ப்பை நீ எப்படி வாங்கலாம் அப்படின்னு கடிந்து கொள்ள வெளியே இருந்தவங்க எல்லாருமே கப்சிப்புன்னு புறப்பட்டு போயிட்டாங்களாம். நேராக எம்ஜிஆரிடம் போய் இந்த விஷயத்தை சொல்ல அவரும் அதிர்ந்து போனாராம். சரி, KV மகாதேவனே இந்த திரைப்படத்திற்கு இசையமைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். எம்ஜிஆர் சின்னப்ப தேவர் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் என்றாலும் படப்பிடிப்பு தளத்தில் எம்ஜிஆர் தாமதமாக வந்தால் கோபத்தில் சின்னப்ப தேவர் கடுமையாக நடந்து கொள்வது வழக்கம்தான். திரைத்துறையில் எம்ஜிஆர் நடிப்பில் பல படங்கள் தயாரித்தவர் சாண்டோ MM சின்னப்ப தேவர் அவர்கள். இதற்கு முக்கிய காரணம் எம்ஜிஆர் சின்னப்ப தேவர் இடையேயான நட்பு தான். 1956 தேவர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் வெளியான தாய்க்கு பின் தாரம் என்ற படத்தில் எம்ஜிஆர் நடிச்சிருந்தார். தேவர் ஃபிலிம்ஸ் தயாரித்த முதல் திரைப்படமும் இதுதான். இந்த படத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக எம்ஜிஆர் சின்னப்ப தேவர் இருவருமே பிரிந்த நிலையில் இருந்தாங்க. சில ஆண்டுகள் இடைவேளைக்கு பிறகு 1961 தாய் சொல்லை தட்டாதே என்ற படத்தின் மூலம் மீண்டும் இணைஞ்சாங்க. அதன் பிறகு இந்த கூட்டணி வரிசையாக பல வெற்றி திரைப்படங்களையும் கொடுத்திருக்கு. இன்றைக்கி நம்ம நடிகையர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.